இந்த வாட்டி நாம 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடக ராசியில குரு பகவான் இருக்காரு, சிம்ம ராசியில கேது இருக்காரு, துலாம் ராசியில புதன் இருக்காங்க, விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இப்போ இந்த மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு. இந்த மாதம் 8ஆம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 27ஆம் தேதி புத பகவான் விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி விருச்சிக ராசியை விட்டுட்டு சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் புதன் இருக்காரு, அப்படியே 8ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 3 பேர் இணைந்து இருக்காங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களோட தனபாவத்துக்கு அதிபதி, அவர் வெல்த் சிக்னிஃபிகேட்டர், இன்கம் சிக்னிஃபிகேட்டர். ஸோ இன்கம் சிக்னிஃபிகேட்டர் ஆன சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8ஆம் வீடு நமக்கு மறைவு ஸ்தானம், அங்கே எது போனாலும் சரி மறைஞ்சிடும். ஸோ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னா ரொம்பவே கடனுக்காக அலைகிற சிச்சுவேஷன் வருமானா அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ கையில் உங்களுக்கு ₹1 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 உங்கள் கையில் நிற்காது. ஸோ கையில் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் நிற்காத சிச்சுவேஷன்ஸ்ன்றது வருது. அப்படியே கொஞ்சம் காசுக்காக அலைகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ன்றது தெரியுது. ஸோ அதனால செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செலவு பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆகட்டும், இல்லாட்டி வியாபாரம் செய்கிறவங்க ஆகட்டும், லீவ் எடுக்காம உங்களோட தொழில் தொடர்ந்து பண்றது பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் நீங்க இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி இன்கம் பண்றது அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு 7ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருப்பாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது தெரியுதுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட லைஃப்ல ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது தெரியுது மேரிட்டல் லைஃப்ல. அப்புறமா 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் கூட போயிட்டு 8ஆம் வீட்டில் இருப்பார். உங்களுக்கு 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம். ஸோ இங்கே நிறைய பிளானட்ஸ் போய் இந்த வாட்டி 8ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்குது. ஸோ அதனால 8ஆம் வீடோட ரிசல்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ இப்போ 6ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்குமெண்ட்ஸு, கான்ஃப்ளிக்ட்ஸு. ஸோ அந்த ஹவுஸ் லார்டு எங்கே இருக்காரு? 8ஆம் வீடான இன்லாஸ் வீட்டில் இருக்காரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல இன்லாஸ் கூட ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிச்சுவேஷன்ஸ்
சுச்சுவேஷன்ஸ்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இன்லாஸ்ல யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அது ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த 7ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனுமே சரி 6ஆம் வீட்டதிபதியான புதன் கூட இணைந்து இருக்கிறதுனால நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ன்றது உங்கள் மேரிட்டல் லைஃப்பில் தெரியுது. ஒரு சிலருக்கு, எல்லா மேஷ ராசிக்காரங்களுக்கு கிடையாது, ஒரு சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி டிவோர்ஸ் சிச்சுவேஷன்ன்றது கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, கோர்ட்ல ரொம்ப நாளா கேஸ் நடந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப நாளாக ஒரே விஷயம் பிடிச்சிட்டு இழுத்துக்கிற விஷயத்தில் வந்து ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். அது பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். அது எப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் சாதகமாக வர்றது, இல்லாட்டி ஃபைனல் ஹியரிங் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நார்மல்லி மேரிட்டல் லைஃப் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இன்கேஸ் ஏதாச்சும் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் சைட்ல இருந்து தப்பு இருந்தாலுமே சரி, நீங்க சண்டை போடாம சண்டை வச்சுக்காம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு பிரிகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. பட் என்னன்னா அது ஒரு டெம்பரரியான ஒரு பிரேக்கப் தவிர்த்து அது வந்து என்னன்னா பெர்மனன்ட் பிரேக்கப் கிடையாது. அப்படியே காதலர்களுக்கு காதலிகளுக்குமே சரி இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பிரேக்கப் சிச்சுவேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல நீங்க ஜாகிரதையா இருக்கணும். இப்போ இந்த மாதம் வந்து 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. 9ஆம் வீடுன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஃபாதருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இன்கேஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். நிறைய பேர் வந்து இந்த டிசம்பர் ஜான்வரி அந்த டைம் பீரியட்ல தான் இந்த யூஎஸ் ஃபாரின் போயிட்டு இருப்பாங்க எம்எஸ்க்காக. அந்த மாதிரி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு, எம்எஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த மாதம் 16ஆம் தேதி வந்து 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்போ 5ஆம் வீடு, சூரிய பகவான் யாருன்னா உங்களோட 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ இந்த எஜுகேஷன் ஹவுஸ் லார்டு வந்து ஹையர் எஜுகேஷன் ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. மோஸ்ட்லி மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் வந்து இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த ஃபாரின் எம்எஸ்காக ஃபாரின் போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமைதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இப்ப ஃபினான்ஷியலி பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மாதம் முழுக்கவா இருக்குமான்னா இல்ல, 21 வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். 21ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 8ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போவாரு. ஸோ 8ஆம் வீட்டை விட்டுட்டு 9ஆம் வீட்டுக்கு போன பிறகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபினான்ஷியல் லைஃப்ல வந்து மாற்றங்கள் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சிடும். சிச்சுவேஷன் ரொம்பவே பெட்டர்மெண்ட் இல்லைன்னாலும் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது இந்த மாதத்துல வந்து உங்களுக்கான ஒரு பலன் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நீங்க என்ன மாதிரி ரெமெடி செஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலி இஷ்யூஸ் தெரியுது. அப்படியே ஃபேமிலி வைஸ், ரிலேஷன், மேரேஜ் வைஸ் இஷ்யூஸ் தெரியுது. ஸோ ஃபினான்சஸ்க்காக வந்து நீங்கள் விளக்கேற்று வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஆபத்து வராமல், செலவு இருந்தாலுமே சரி பயங்கரமாக எமர்ஜென்சி மாதிரி வராமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கணும்னா ருக்மிணி கல்யாணம் ஒன்று படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஒரு 2-3 பேஜ் ருக்மிணி கல்யாணம் படிச்சுக்கிட்டு இருந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்கள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.